மாமா அவர் கடமை செய்யறதுக்கா போயிருக்காரு. கடமை? ஆமாங்க, தாய் மாமங்கிற முறை அவர் செய்ய வேணாமா? நான் தான் துணைக்கு இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அது சரிங்க, நீங்க எப்படி இங்கன்னு சொல்லவே இல்லையே. உங்க வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அட்மிட் பண்ணிருக்கீங்களா? அப்படி போடுங்க அருவால. ஏங்க, அப்படியே யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் அவ்வளோ பெரிய சிட்டியை விட்டுட்டு இங்க வந்தா வைத்தியம் பார்ப்போம். இந்த அலர் குளங்காரங்களுக்கு கிண்டல் ஜாஸ்தி தான். சொந்தக்காரங்கிற முறையில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன். வந்த பிறகு நடந்த பிரச்சனையில் நெருங்கிய சொந்தமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி. நீங்க சொல்றது பட்டும் படாம எனக்கு புரியுது. சொந்தம் சொந்தம்னு சொல்றதை கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அன்னைக்கு கடைசி எங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பா பேசினது எனக்கு இப்போ ஞாபகத்துல இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நல்ல காரியத்தோட முடிவு சுகமா இருக்கணும்னா கடைசியா என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா உங்க தங்கச்சி விஜய் நான் பொண்ணு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறையவே நல்லது நடந்திருக்கு. அப்போ எங்க அப்பா ரிஷிகேஷ் போறதுக்கு முன்னாடி சரோ வீட்டுக்கு வந்துட்டு போனாரே, அப்ப பார்த்து ஏதாவது பேசுனீங்களா? அவர் ரிஷிகேஷ் போலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரமே வந்திருக்காது. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல சொந்தம் சொந்தம்னு, இந்நேரம் அதை நீங்க என்னைய பார்த்து சொல்லியிருப்பீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்க அப்பா அப்படி பேசினதுக்கு பிறகு அது சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைங்கிறீங்க? உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாதுங்க. இல்லங்க, நிச்சயமா இது நடக்கும். ஏன்னா என்னைய பத்தி எனக்கு தெரியும். நான் விஜய் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கணும், அந்த பிரியமே நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும். சாரி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சேச்சே, என் தங்கச்சிக்கு அவ மேல இவ்ளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க தான் ரொம்ப பெருமைப்படணும். உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப பேச வேணாம். தனு, என்ன தனு இப்படி? உனக்கு இப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே வர முடியல. என்ன தனு, கடவுள் இப்படி போட்டு படுக்கிறாரு. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சா? எல்லாம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோம், ரொம்ப நன்றி. என்னங்க நன்றின்னு சொல்லி என்ன பிரிக்கிறீங்க?